கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசியல். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். அதுவெல்லாம் இங்கே விவாத பொருளாக மாறவில்லை. உங்களை கடற்கரையில புதைக்க விட்டது தப்பு, தெரியுதா? கடற்கரையில புதைக்க நீங்க வேறு பேனா வை. ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறீங்களா பாருங்க, உடைக்கிறீங்களா பாருங்க. யாருக்கிட்ட பேனா பேனா வைக்கணும்? கடலுக்குள்ளதான் வைக்கணும். உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இல்ல, பேனா வைக்க காசு எங்கிருந்து வருது? உனக்கு எங்கிருந்து வருது? ஏன் அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி வை, இல்ல நினைவிடம் கட்டிட்டு அதுல வை. கடலுக்குள்ளதான் பாரு. கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்ல உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்த போகிறார்களாம். திருமாவளவன் எதிரியாகிவிட்டானாம். அந்த கூட்டணியை 2009 இருந்து பாதுகாத்தவன் திருமாவளவன். 2009 இருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றதனாலேயே உலகமெங்கும் வாழுகிற உலக தமிழர்களால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான பாவத்தை சுமந்தவன் திருமாவளவன். அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ், ஐயா நெடுமாறன், தோழர் தா பாண்டியன், அண்ணன் வைகோ, இந்த தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை, நீங்கள் ஒருவர்தான் திமுக கூட்டணியில் இன்னும் இருக்கிறீர்கள், வெளியே வந்தால் இந்த தேர்தலிலேயே திமுகவை ஒழித்துவிட முடியும் என்று வெளிப்படையாகவே கூட்டாக சேர்ந்து எல்லோரும் சொன்னார்கள். இதெல்லாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறது. திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான அவதூறுகளை எல்லாம் திமுக தலைவர்கள் எதிர்கொண்டார்களோ இல்லையோ, பதிலளித்தார்களோ இல்லையோ, திருமாவளவன் பதிலடி கொடுத்தார். இனி பெரியாரை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்துக் கொண்டிருக்காது, சகித்துக் கொண்டிருக்காது என்று வெளிப்படையாக பேசியவன் திருமாவளவன். பெரியாரே மண்ணு என்று சொன்னபோது மிக வெளிப்படையாக சீமான் அவர்களை நான் கண்டித்து பேசியிருக்கிறேன். அதுவரையில் நான் அவரை ஒருபோதும் வெளிப்படையாக கண்டித்ததில்லை. அவர்கள் திரிபுவாத அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள். தெலுங்கு எதிர்ப்பு தான் தமிழ் தேசிய அரசியல். கருணாநிதி ஒரு தெலுங்கர், அவரை சுற்றியுள்ள அத்தனை பேரும் தெலுங்கர்கள். தெலுங்கர்களால் தான் தமிழன் வீழ்ந்தான், இதுதான் தமிழ் தேசியம் என்று அவர்கள் இந்திய தேசிய எதிர்ப்பை கைவிட்டு விட்டார்கள். இந்தி திணிப்பை எதிர்க்க ஆர்வம் காட்டவில்லை. இந்துத்துவ அரசியலை, சாதியவாத மதவாத அரசியலை எதிர்த்து பேசவில்லை. பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசவில்லை. RSS எதிர்த்து பேசவில்லை. வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து பேசவில்லை. வெறும் கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, தெலுங்கர் எதிர்ப்பு என்று பேசுவதே இங்கு தமிழ் தேசிய அரசியல் என்று அவர்கள் திசை மாறி போன போது விடுதலை சிறுத்தைகள் குறுக்கிட்டோம். தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வோ இன உணர்வோ அல்ல. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அப்படி மொழி உணர்வும் இன உணர்வும் தான் தமிழீழ தேசியம் என்று உயர்த்தி பிடிக்கவில்லை. ஒரு தேச விடுதலைக்கான, தேசிய இன விடுதலைக்கான அரசியலை அவர் முன்னெடுத்த போது அந்த இனத்திற்கு நேர் எதிரான தேசியம் என்னவோ அந்த தேசியத்தை எதிர்த்தார். அதுதான் சிங்கள தேசியம். அது வெறும் சிங்கள மொழிவழி தேசியமாக மட்டுமில்லை, சிங்கள பௌத்த மொழி மதவாத தேசியமாக இருக்கிறது என்பதனால் சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று தன்னுடைய பகையை அடையாளப்படுத்தினார். இலங்கை தழுவிய ஒரு தேசிய பார்வை அது. ஆனால் இந்த மண்ணில் தமிழ் தேசியம் என்பதே திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்று சுருக்கப்பட்டு விட்டது. தெலுங்கர் எதிர்ப்பு என்று சுருக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் திமுகவினரை விட கருத்தியல் தளத்தில் வேகமாக சீறி பாய்ந்தவர்கள் சிறுத்தைகள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மிகவும் கொச்சையாக மேடைகளில், அதிமுக மேடைகளில் பாடுவதுண்டு. அந்த பாட்டை பாடியதற்காக திமுக அரசு ஒரு வழக்கு போட்டது. உடனே அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் நான் பாடுகிறேன் என்று அந்த அநாகரிகமான பாட்டை பாடினார். என்னை கைது செய்து பார் என்று சவால் விட்டார். திமுக என்ன செய்தது? திமுக அரசு என்ன செய்தது? இன்றைக்கு அவரோடு உறவாட முடிகிறது, கூடி குழவ முடிகிறது. பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது நாகரிகமானதுதான், நான் மறுக்கவில்லை. விமர்சனங்கள் நாகரிக வரம்பை தாண்டி போகிற போது அந்த இடத்தில் தொடர்புடையவர்கள் எத்தகைய எதிர்வினையை ஆற்றினார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. தோழர்களே, இது நான் தனிப்பட்ட முறையிலே யார் மீதும் காழ்ப்புணர்வு கொண்டு பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு எதிராக பார்க்கிற ஒரு பார்வை
இந்த ஒரே நிலைப்பாட்டுக்காக